அதுக்கு முன்னாலெல்லாம் இந்த விரலை விடும்போது அமீபா ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருக்கு பரவும். அதை அவங்க குடிக்கும்போது வயிற்றில் வந்து பேதி போன்ற நோய்களால் ஏகப்பட்ட பேர் முன்னால் இறந்துருக்காங்க. இது ரொம்ப நாளாக இருக்கிற நோய் தான். இது புது நோய் இல்லை. இப்போ கேரளாவில் அதிகமாக இருக்குது. ஏன்னா கேரளா வந்து அதே மாதிரி பல இடங்களுக்கு செக்ஸில் ஒருத்தர் வயசானவராக இருப்பார், செக்ஸுக்கு வந்து அந்த பால்வினை நோய் பாசிட்டிவ்னு வரும். அவங்க ஷாக்கிங்காக இருக்கும். சார் நான் இப்போ சமீபத்தில் எதுவுமே பண்ணல, நான் முன்னால் பண்ணேன். இளம் வயசில் ஆடிட்டு வயசான காலத்தில் நோய். ஆமாம். என்ன கவனமாக இருக்கணும்னா, சுத்திகரிக்கப்படாத அல்லது இந்த குளோரினேஷன் பண்ணாத நீர்நிலைகளில் குதிக்கிறது, குளிக்கிறது, கோயில் குளங்களில் குதிக்கிறது, இந்த மாதிரியான குட்டைகளில் குதிக்கிறது, இந்த மாதிரியான அமீபா மூக்கு வழியாக பிரெயின். இந்த இடத்துல கன்னத்தில் பருக்கள் வரும் எல்லாருக்கும். இளம் பிள்ளைகள் ஒரு 15 வயசு 14 வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல கிள்ளுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ரத்தம் வந்து நேரடியாக மூளையில் இருக்கக்கூடிய சாஜிட்டல், நீங்கள் இங்கே ரொம்ப கிள்ளி ஏதாவது இன்ஃபெக்ஷன் பரவுச்சுன்னா மூளையில் வந்து ரத்தம் உறைந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு. அதை தவிர ஒரு 3 மாத குழந்தைக்கு வந்திருக்கு. 40 எப்படி சார் 3 மாத குழந்தைக்கு வந்திருக்கும்? அதுதான் என்னன்னு தெரியல. மூக்குலையே ஏதாவது தண்ணி இனி போயிருக்குதா என்னன்னு தெரியல. கோயிலில் வந்து குளங்களில் குளிக்கிறது கூட இந்த ஆபத்துக்கு உள்ளாகும். பரிகாரம் பண்ணுறேன் அதான் பண்ணுறேன்னு போய் கோயில் குளத்தில் முங்குவாங்க. ஆமாம், முங்குவாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம கூட ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு. ஸோ இவரை தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஸோ லெட்ஸ் வெல்கம் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியா ஓஷியானா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, டாக்டர் காமராஜ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன், ஃபைன். ஸோ உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வைரஸ் கிளம்பிட்டு இருக்கு. அதுவும் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு வைரஸ் வந்து பிரெயினை அட்டாக் பண்ணுது கேரளாவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? இது ஒரு அமீபா. ஒரு நம்ம முன்னால் படிக்கும்போது, வரலாறு படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, இந்த ஒரு செல் உயிரினங்கள்லேருந்து தான் எல்லா விலங்குகள் உருவாச்சு, அதுலேருந்து மனிதன் உருவானா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த ஒரு செல் அப்படின்னா அமீபாவை தான் சொல்லுவாங்க. அது அமீபா, சிங்கிள் செல் ஆர்கனிசம். அதே மாதிரி பேரமீசியம்னு இன்னொன்று கொஞ்சம் டெவலப் ஆனது அடுத்த லெவல். இந்த அமீபா வந்து ஒரு கரெக்டான உருவம் இல்லாதது, உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். இது யூஸ்வலாக எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடியது, நீர்களில் இருக்கக்கூடியது தான். நமக்கு இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது அமீபாவில். ஒரு டைப் அமீபா வந்து நம்ம தண்ணியில் அந்த ஹோட்டல்லலாம் போனால் எல்லா கையையும் விட்டுட்டு தண்ணி கொண்டு வைப்பாங்க, அப்போல்லாம் அதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ தான் நம்ம ஃபில்டர்ஸ் வைக்கிறோம், நிறைய அவேர்னஸ் இருக்குது, கொதிக்க வச்சு குடிங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாலெல்லாம் இந்த விரலை விடும்போது அமீபா ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருக்கு பரவும். அதை அவங்க குடிக்கும்போது வயிற்றில் வந்து பேதி போன்ற நோய்களால் ஏகப்பட்ட பேர் முன்னால் இறந்துருக்காங்க. இப்போ இந்த ஃபில்டர்ஸ் இதெல்லாம் வந்த பிறகு, இல்லை பாட்டில்டு வாட்டர் குடிக்கிறோம், இல்லை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறோம், அப்போது அந்த அமீபாக்களை கொள்கிறோம். இதை போன்ற ஒரு அமீபா, இன்னும் ஒரு டைப் ஆஃப் அமீபா இருக்குது, நெக்லேரியா ஃபலாரிஸ். இந்த டைப் ஆஃப் அமீபா வந்து எப்படின்னா, இது ஸ்விம்மிங் பூல், அந்த ஏரி குளங்களில் இருக்கும், கோயில் குளங்களில் இருக்கலாம். ஐயோ, நிறைய பேர் குளிக்கும்போது அது வந்து மூக்கு வழியாக உள்ளே போயிடும் பிரெயினுக்கு போச்சுன்னா அது பரவி மூளைக்காய்ச்சல் மாதிரி வந்து அவர் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப நாளாக இருக்கிற நோய் தான். இது புது நோய் இல்லை. இப்போ கேரளாவில் அதிகமாக இருக்குது. ஏன்னா கேரளா வந்து இந்த 25லேருந்து 40 டிகிரிக்குள்ளே இருக்க வெப்பம் இருக்கணும். கொதிச்சதுன்னா அது செத்து போயிடும். ரொம்ப கூலாக இருக்கிற இடங்கள்லையும் அது இருக்காது. ஸோ ஒரு பதமான ஈரப்பதம், அதே மாதிரி சுத்திகரிக்கப்படாத, அதாவது குளோரினேஷன் இல்லாத ஸ்விம்மிங் பூல், குட்டை குளம், இதில் எல்லாம் இந்த அமீபாக்கள் இருக்கும். இதில் குளிக்கும்போது மூக்கில் தண்ணி ஏறிச்சுன்னா வரும். நம்ம அப்போது என்ன இப்போ கவனமாக இருக்கணும்னா, சுத்திகரிக்கப்படாத அல்லது இந்த குளோரினேஷன் பண்ணாத நீர்நிலைகளில்
குதிக்கிறது, குளிக்கிறது, கோயில் குளங்களில் குதிக்கிறது, இந்த மாதிரியான குட்டைகளில் குதிக்கிறது, இந்த மாதிரியான அமீபா மூக்கு வழியாக பிரெயினுக்கு போயிடும். போயிடுச்சுன்னா மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் அப்படின்றதுன்னா, மெனிங்கஸ் அப்படின்னா பிரெயினை சுற்றி இருக்க உரைகள், பிரெயின் வந்து என்கெஃபலோ அப்படின்னு பேர். மெனிங்கோ என்கெஃபல் அந்த உரையும் மூளையும் சேர்ந்து பாதிக்கப்படுறது தான், இன்ஃபெக்ட் ஆகிறது தான் ப்ரைமரி அமீபிக் மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ், பேம்னு அதை சொல்கிறாங்க. இது வந்து நீண்ட காலமாக நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். சுத்திகரிக்கப்படாத இல்லை பல்வேறு இடங்களில் நம்ம இந்த மாதிரி குதிக்கிறது, குளிக்கிறது பண்ணக்கூடாது. சில யோகாசனங்களை ஒரு பக்கம் மூக்கில் தண்ணியை விட்டு இன்னொரு பக்கம் எடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கவனமாக இருங்க. கொதிக்க வைத்து ஆற வைத்த நீரை அந்த மூக்கில் விடணும். பொதுவாக அதில் லாபம் இருக்கா இல்லையான்றது தனியாக வச்சுக்குவோம். அப்படி மூக்கில் நீங்கள் சுத்திகரிக்கப்படாத தண்ணியை விட்டிங்கன்னா அது வழியாக இந்த காய்ச்சல் பரவலாம். மற்றபடி இது சாதாரணமாக நீங்கள் குடிக்கிறதுனால பரவாது. குடித்தா வயிற்றுக்குள்ளே தான் போகும். நிறைய பொதுவாக இந்த மாதிரியான வைரஸ், பாக்டீரியா, அமீபா போன்ற விஷயங்கள் பொதுவாக நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான். ஆனால் நீங்கள் முழுங்கும்போது வயிற்றில் போய் அது அழிக்கப்படும் அமிலத்தால். நுரையீரலுக்கு போகும்போது ஃபில்டர் ஆகும். மற்ற துவாரங்கள் வழியாக போக முடியாது, உள்ளே ரொம்ப ரேராக தான் எங்கேயும் போக முடியும். அப்போது மூக்கு வழியாக பிரெயினுக்கு போகலாம். அது ஒரு அக்சஸ் இருக்குது, அது வழியாக தான் இது போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். இந்த இடத்துல கன்னத்தில் பருக்கள் வரும் எல்லாருக்கும். இளம் பிள்ளைகள் ஒரு 15 வயது 14 வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல கிள்ளுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ரத்தம் வந்து நேரடியாக மூளையில் இருக்கக்கூடிய சாஜிட்டல், அங்கே ஒரு ஏரியாவில் வந்து இருக்க இரத்த குழாயோட நேரடியாக சம்மந்தமாகும். நீங்கள் இங்கே ரொம்ப கிள்ளி ஏதாவது இன்ஃபெக்ஷன் பரவுச்சுன்னா மூளையில் வந்து ரத்தம் உறைந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மூக்கு, இந்த இடம் இதெல்லாம் மூளைக்கு பக்கத்தில் ஈஸியாக கொஞ்சம் அக்சஸ் இருக்குது. அதனால் இந்த பேம் வந்து எப்படி வரும், சரி ஒருத்தருக்கு வருதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மூளை காய்ச்சல் மாதிரி காய்ச்சல் வரும், ஃபிட்ஸ் வரும். அதே மாதிரி அவருக்கு ஹாலுசினேஷன், பல குழப்பங்கள் வரும். அதே மாதிரி கோமாவுக்கு போகலாம். இது வந்து 5 நாள்லேருந்து 12 நாள் 18 நாளைக்குள்ளே இறந்து போயிடுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா 1 வீக்லேயே க்ளோஸ். பொதுவாக மூளைக்கு எந்த நோய் வந்தாலுமே அது ஆபத்தானது தான், அது ஈஸியான விஷயம் அல்ல. மூளைக்கு ஒரு நோய் வந்தால் ட்ரீட் பண்ணணும். இது மாதிரி அமீபா போன்ற ஒரு ஸ்பெஷலான நோய்கள் வரும்போது நிறைய மருந்துகள் வந்து பிளட் பிரெயின் பேரியர்னு இருக்குது. நம்ம ரத்தத்தில் கொடுத்தாலும் மூளைக்குள்ளே அது போகாது. அதை கிராஸ் பண்ணுற மருந்துகள் ரொம்ப கம்மி. அதனால் சரியான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்காது. ஆன்டிபயோட்டிக்னால் ஈஸியாக மூளைக்கு போயிடும். இந்த அமீபா போன்ற மருந்துகள் நோய்கள் வரும்போது மூளைக்குள்ளே மருந்து கொடுத்து குணப்படுத்துறது கஷ்டம். இதில் வந்து அனாயா அப்படின்ற ஒரு பெண் வந்து பக்கத்தில் இருக்க குட்டையில் அவங்க குடும்பத்தோடு குளிக்கிறது வழக்கம். அந்த பெண்ணுக்கு இந்த நோய் வந்திருக்கு. அதை தவிர ஒரு 3 மாத குழந்தைக்கு வந்திருக்கு. 40 வயது 3 மாத குழந்தைக்கு வந்திருக்கும். அதுதான் என்னென்னு தெரியல, மூக்குலையாக ஏதாவது தண்ணி இனி போயிருக்குதா என்னென்னு தெரியல. ஒரு 40 வயதானவருக்கும் வந்து அவங்க 2 பேரும் வேறு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கேரளாவில் இந்த குட்டைகள் நிறைய இருக்கிறத பார்க்குறேன். தண்ணி தேங்கி இருக்கும், அங்கே குளிக்கலாம், யார் வேணாலும் அந்த வாய்ப்புகள் அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய வருது. ஆனாலும் அதிகமாக இருக்கிறது அமெரிக்காவில் காமனாக இதை பார்க்க முடியும். பல்வேறு நாடுகளில் இந்த ஸ்விம்மிங் பூல் பராமரிக்கப்படாமல் இருந்ததுன்னா அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். ஏன் சார், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏரியில், குளத்தில், நம்ம ஊர் ஆளுங்களே வந்து அதெல்லாம் குளிக்க விரும்புவாங்க இல்லையா? ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரியான விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப்டியா சார்? இல்லை, எப்பயுமே இது கொஞ்சம் ஆபத்து தான். சுத்திகரிக்கப்படாத நீர்நிலைகளில் நீங்கள் குளிச்சிங்கன்னா ஆபத்து. இப்போது கோயிலில் வந்து குளங்களில் குளிக்கிறது கூட இந்த ஆபத்துக்கு உள்ளாகும். பரிகாரம் பண்ணுறேன், அதான் பண்ணுறேன்னு போய் கோயில் குளத்தில் முங்குவாங்க. ஆமாம், முங்குவாங்க. அப்படி முங்குனீங்கன்னா மூக்குக்கு ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க, மூக்கு கிளிப்பு போட்டுட்டு போங்க. இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சா கண்டிப்பாக நீங்கள் குளோரினேஷன் பண்ணி இந்த அமீபாக்கள் போன்ற கிருமிகளை அழிச்சிடணும். அது இல்லைன்னா நீண்ட நாள் அதை பராமரிக்காமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப குறைவு தான். ஏன்னா மூக்கு போகிற எல்லாமே மூளைக்கு போகிறதில்ல. ஆனாலும் ஒரு சின்ன பேரியரை கடந்து அது போயிடுச்சுன்னா அவங்களுக்கு மூளையில் காய்ச்சல் வந்து இறந்து போகிறதுக்கான
வாய்ப்புகள் அதிகம். அதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஒரு சந்தேகம் சார், ஆதி காலத்துலலாம் பாத்ரூமோ ஸ்விம்மிங் பூலெல்லாம் கிடையாது. எல்லாருமே இயற்கையில் தான் போயிட்டு எல்லா விதமான மலம் கழிப்பாங்க, குளிக்கிறதா எல்லாமே வந்து பொது இடத்துல தான். அப்போல்லாம் வராத வைரஸ் ஏன் சார் இப்போ வருது? அப்போயும் வந்துக்கிட்டு தான் இருந்தது. இது வரலன்னு இது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, இப்போ வந்து டெஸ்ட் அதிகம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா இயல்பாக நிறைய டெஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேரை சக்கரை நோயாளின்னு கண்டுபிடிக்கிறோம். HIV தொற்று இருந்தால் கண்டுபிடிக்கிறோம். பால்வினை நோய்கள் இருந்தால் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா டெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு இடத்துல டெஸ்ட்டே பண்ணல, ஒரு கிராமத்தில் நாங்கள் யாரும் டெஸ்ட்டே பண்ணிக்க மாட்டோம்னா அவங்களுக்கு நோயே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் சடனாக செத்து போயிடுவாங்க. அவங்க ஆயில் முடிஞ்சு போச்சு, பேய் அடிச்சிருச்சுன்னு சொல்லி கதையை கரெக்ட். மர்ம காய்ச்சல் வந்துருச்சு, பேய் அடிச்சிருச்சு, முனி அடிச்சிருச்சுன்னுவாங்க. நீங்கள் ரெகுலராக செக் பண்ணும்போது நிறைய பேருக்கு நாங்கள் சர்க்கரை வியாதி சொல்கிறோம். 25-30 வயது இளைஞர்களுக்கெல்லாம் சர்க்கரை வியாதி சொல்கிறோம். அதே மாதிரி பல இடங்களுக்கு செக்ஸில் ஒருத்தர் வயசானவராக இருப்பார், செக்ஸுக்கு வந்து அந்த பால்வினை நோய் பாசிட்டிவ்னு வரும். அவங்க ஷாக்கிங்காக இருக்கும். சார் நான் இப்போ சமீபத்தில் எதுவுமே பண்ணல, நான் முன்னால் பண்ணது செக் பண்ணாமல் அப்படியே இருப்பார். ஒரு நாள் வந்து செக் பண்ணும்போது தான் அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இளம் வயசில் ஆடிட்டு வயசான காலத்தில் நோய். ஆமாம், அந்த மாதிரியான வாய்ப்புகள் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போயும் இந்த நோயில் ஏன் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, கிட்டத்தட்ட 97-98% இறந்து போகிறது ஏன்னா, இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது இந்த அமீபா என்கெஃபலைட்டிஸ்ன்றதை டயக்னோஸ் பண்ணுறதுல லேட் ஆகும். ஏன்னா இது ஒரு ரேர் டிசீஸ். போன உடனே மூளையில் ஏதாவது பிரச்சனை, காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் வந்த உடனே இதுன்னு உடனே போக மாட்டாங்க. இதனால் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகி இறந்து போயிடலாம். அது ஒரு முக்கியமான காரணம். ருட்டீனாக டயக்னோஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நிறைய பேருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போவுமே நான் ஒரு வாரத்தில் இவங்களுக்கு சீரியஸ் ஆகிடுறதுனால வாய்ப்புகள் குறைவு. டிபி கூட மெனிஞ்சைட்டிஸ் வரும். டிபி பல்வேறு நோய்களும் வரக்கூடியதான் மூளைக்கு. இது வந்து மூக்கு வழியாக நீர் வழியாக வர்றது கொஞ்சம் வினோதமான ஒரு நோய். அதனால் இதை பற்றிய பரவலான ஒரு தெளிவு நமக்கு இல்லாததுனால, இறப்பும் சீக்கிரமாக வந்துடுறதுனால நம்ம இதை பற்றி ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். நமக்கு இந்த கோயில் குளங்களில் குளிக்கிறது, குட்டைகளில் குளிக்கிறது, பராமரிக்கப்படாத நீர்நிலைகளில் குளிக்கிறதெல்லாம், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய வழக்கமாக வச்சுருக்குறோம். அதுவும் பெரிய பெரிய குரூப்பாக போய் குளிக்கிறது, கும்பலாக போய் குளிக்கிறதெல்லாம் பழக்கம் நமக்கு. இப்போ இந்த வைரஸ் வந்துச்சுன்னா 1 வீக்லேயே வந்து இறந்துடுறாங்கல்ல, இதுக்கு எதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான வேக்சினேஷன் எதுவும் பண்ண முடியும்? இது அமீபாவுக்கு வந்து வேக்சினேஷன் கிடையாது, எதுக்கும் கிடையாது. யூஸ்வலாக வயிற்றால போகும். வயிற்றாலையை கண்ட்ரோல் பண்ணிடலாம், எஃபெக்டிவான மருந்துகள் இருக்குது. பிரெயினில் வர்றதுனால பிரெயினில் சில மருந்துகள் வந்து வேலை செய்யாது. பிளட்ல இருந்து பிரெயின் CSFன்னு சொல்லுவோம், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடை கிராஸ் பண்ணி மூளைக்கு போகணும். அது நிறைய மருந்துகள் கிராஸ் பண்ணாது. அதனால நமக்கு அதில் பிரச்சனை இருக்குது. இதை குணப்படுத்துறதுல இதற்கு சரியான மருந்தே கிடையாது. ஆம்ஃபெட்டரசின், அதே மாதிரி ரிஃபாம்பிசின், சில மருந்துகளை ஃப்ளூக்கோனசோல், அசித்ரோமைசின்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மருந்துகள் எல்லாம் கரெக்டாக இந்த நோய்க்கான மருந்துகள் அல்ல, தடுப்பூசியும் இல்லை. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நோய் வந்தவங்க பெரும்பாலானவங்க உயிரிழப்பு வருது. ரொம்ப ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நல்லா வச்சு நல்லா பராமரித்து அவங்கள ஓரளவுக்கு காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பும் இருக்குது. ஏன் சார், இப்போ நார்மலாக இருக்கவங்களுக்கு கூட ஃபீவர் வரலாம், கோல்டு பிடிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கு மனநல பிரச்சனை இருக்கலாம், ஹாலோசினேஷன் இருக்கலாம். இப்போ அதுக்கும் இந்த அமீபியா தாக்கப்பட்டதுக்கும் எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? கஷ்டம், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப ஹை சஸ்பீஷன், அவங்க குளத்தில் போய் குளிச்சிருக்காங்க, இல்லை பராமரிக்கப்படாத நீர்நிலையில் குளிச்சிருக்காங்க, அவங்களுக்கு டக்குன்னு ஜுரங்கிற வந்தால் சஸ்பீஷியஸாக நம்ம வச்சுருக்கணும். உடனே சஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இருக்கிறத நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்கணும். நம்ம ஒன்றும் இல்லை, இது ஃப்ளூ ஜுரம், சிம்பிளான ஜுரம் அப்படின்னு தொண்டை கமறல் அது இதுன்னு போயிட்டோன்னா மிஸ் பண்ணிவிடுவோம். ஒரு வாரம் கழித்து நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப சீரியஸ் கிரிட்டிக்கலாக போயிட்டுருப்பாங்க. அதனால் ஆரம்ப கட்டத்திலேயே குளத்தில் குளிக்கிறாங்க, இந்த மாதிரியான பராமரிக்கப்படாத இதில் குளிக்கிறாங்க, பிரச்சனை வருதுனாலே உடனே மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது அந்த லிஸ்ட்டில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும். முடிந்த அளவுக்கு தவிர்க்கணும் இதை. அதுதான் இதற்கான ஒரே வழி. ஏன்னா வந்துட்டு காப்பாற்றுறது ரொம்ப சிரமம், வராமல் இருக்கிறது தான் நல்லது. ஓகே, இதுக்கு ஏதாவது சேஃப்டி மெஷர்ஸ் சார்? நம்ம சொன்ன மாதிரி தான். ஒன்று வந்து நீர்நிலைகளை பராமரிக்கணும். இரண்டாவது, நீங்கள் அப்படி குளிக்க நேர்ந்தால்
மூக்குக்கு கிளிப்பு போட்டுக்கோங்க. மூக்கில் தண்ணி போகக்கூடாது. நீங்கள் குடித்தா கூட ஒன்றும் ஆகாது. இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா வயிற்றால போச்சுன்னா கூட அதுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. ஆனால் மூக்குக்குள்ளே போய் பிரெயினுக்கு போச்சுன்னா தீர்வு என்பது இல்லை, ஆபத்து, உயிருக்கு ஆபத்து இருக்குது. அதனால் இந்த நீர்நிலைகள் பராமரிக்கப்படாததுக்கு போகாதீங்க. அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால போக வேண்டியிருந்தால் மூக்குக்கு உள்ளே தண்ணி போகாமல் கிளிப் போட்டுக்கோங்க. நம்ம ஊருக்கு இது ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குமா சார்? எல்லா ஊருக்கும் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குது. நாங்களாம் முன்னால் ரொம்ப பயப்படுவோம் இந்த நோய்க்கு. நாங்கள் இது படிக்கிற காலத்திலே இதை பற்றியெல்லாம் நாங்கள் படிப்போம். கொஞ்சம் இந்த பராமரிக்கப்படாத ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் நாங்களாம் இறங்குறதே இல்லை யாரும். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே அதில் அதிகம். கடல் நீர் ரொம்ப உப்பாக இருக்கிறதுனால இந்த நோய் வராது. பட் மற்ற நீர்நிலைகள் நல்ல நீர், அதே நேரத்தில் பாண்டு, இந்த கோயில் குளம், இந்த மாதிரி இடங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ வேணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ பீச் அந்த மாதிரி இடத்துல போய் குளிச்சிக்கலாம். ஆமாம். அப்போ இந்த படத்தில் வர மாதிரி வெயிலோட விளையாடுன்னு நீங்கள் ஸ்விம்மிங் பூலை பராமரிச்சிருங்க. அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள், நல்ல குளோரினேட் பண்ணிக்கோங்க, ஸ்டெரைலாக வச்சுக்கோங்க. ஆனால் அது மாதிரி எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியாதில்ல சார்? அது உண்மை தான். ஏன்னா குளங்களில் போதுமான அளவுக்கு அவங்க குளோரின் போடுறாங்களா, பராமரிக்கிறாங்களா, ஃபில்டர் ஆகுதா, இது தெரியாததுன்றது சிக்கலான விஷயந்தான். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன வைரஸ் சார் வரும்? இல்லை இந்த மாதிரி அமீபான்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரி வேறு என்னென்ன பிரச்சனை? மூளைக்கு வரக்கூடிய பல்வேறு நோய்கள் இருக்குங்க. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, கிருமி தொற்று மூளைக்கு வரலாம், டிபி போன்ற நோய்கள் வரலாம். மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ்ன்றது மூளையில் வர்ற தொற்று வியாதிங்க. அது யூஸ்வலாக பாக்டீரியா இல்லை இந்த மாதிரி டிபி போன்ற நோய்கள்லாம் வந்தால் ஓரளவுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. அதுவும் ஆரம்ப கட்டத்திலே பிடிச்சிருவாங்க. ஏன்னா அது டிபியெல்லாம் ஸ்லோவாக பரவும், அதெல்லாம் பிடிச்சிருவாங்க. குணப்படுத்துறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சஸ்பெக்ட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு வாரத்தில் இறந்துடுறாங்க பேஷண்ட்டு. அதனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூளையில் பொதுவாக அது ஒரு தனி உலகம் மாதிரி. அதுக்குள்ளே கிருமிகள் ஈஸியாக போகாது. வயிற்றுக்குள்ளே மற்ற இடங்களில் போகிற கிருமிகள் அங்கே போகாது. மருந்துகளும் சரியாக போகாது மூளைக்குள்ளே. அதனால் பொதுவாக பெரிய அளவுக்கு நோய்கள் வர்றதில்லை. வந்ததுன்னா அது சிரமம்தான். எந்த நோய் வந்தாலுமே அது மூளைக்கு வர்ற நோய்கள் ஆபத்தானவை. சில நேரங்களில் மிகையான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும். கை கால் வராமல் போயிடலாம், பெர்மனண்ட்டான பேரலைசிஸ், பேச்சு வராமல் போகலாம். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் மூளையில் ஏதாவது சிறு பகுதி பாதிக்கப்பட்டாலும் பெருமளவுக்கு பிரச்சனை இருக்கும். நம்மளுக்கெல்லாம் மூளையில் பெருமளவுக்கு யாருக்கும் பிரச்சனை வராதனால நம்ம சந்தோஷமாக இருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், சிறு பிள்ளைகள் இந்த இடத்துல வர பருக்களை கிள்ளாதீங்க. அது தெரியாது. அது நேரடியாக மூளையோட இருக்க இரத்த குழாய்களோட தொடர்புடையது. நேரடியாக மூளையில் ரத்தம் உறைந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஐயோ, ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் இதில் குளோரின் கலக்காத வாட்டர்ஸில் போய் குளிக்கிறதுனால கூட இந்த இன்ஃபெக்ஷன் பயங்கரமாக வரும். ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் சார் இப்போ இந்த மூக்கு வழியாக இந்த தண்ணி போகிறதுனால இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? சில பேருக்கு மூக்கு வழியாக இந்த எலும்பு கூட வளையுதே சார், அது என்னது சார்? அது வேறு, அது சைனஸ் ப்ராப்ளம். எலும்புகள் நேரம் இல்லாமல் ஒரு பக்கம் பெண்ட் ஆகலாம். சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் செப்டல் டீவியேஷன், மூக்கு நேரம் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு குருத்தெலும்பு இருக்கும், செப்டம் அப்படின்னு பேர். அது ஒரு பக்கம் வளையலாம். அது செப்டல் டீவியேஷன். அது மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஆகுன்னா, அதாவது தலையில் இருக்க எலும்புகளில் இந்த இடத்துல நிறைய காற்று உள்ள பகுதி இருக்கும். எலும்பு அடர்த்தியாக இருந்து ஹெவியாக இல்லாமல் காற்று பகுதியில் இருக்கும். அது பேர் சைனஸஸ்ன்னு பேர். அதுக்கு உள்ளே ஒரு கவர் இருக்கும் உள்பக்கமாக. அதில் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா நமக்கு தலைவலி, மூக்கில் ஜலதோஷம் மாதிரியான வர்றது, இந்த மாதிரி வரும். இது சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. சைனஸ் இன்ஃபெக்ஷன், சைனசைட்டிஸ்னால் சைனஸ். இது நம்ம இயல்பாக பார்க்குறது தான். நீங்கள் சொல்கிறது செப்டல் டீவியேஷன். அது இந்த மாதிரி வரலாம். அப்போ மூக்கு அவங்களுக்கு ஒரு பெண்டாகிற மாதிரி இருக்கும். அதை அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். சைனசைட்டிஸ் கிரானிக்காக வந்தாலும் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை பண்ணி அதை ஒரு ஹோல் போட்டு அந்த வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த அமீபா பற்றி சொன்னீங்க. ஸோ இந்த பிரெயினுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஏன் இறக்குறாங்கன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.